வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம பார்க்கலாமா ப்ராப்ளம்? பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இதுக்கு ஜேர்னல் எப்படி பாஸ் பண்ணணுன்றதை பார்த்துட்டோம் அண்ட் லெஜரும் பார்த்தாச்சு. இப்போ அதே ஜேர்னல் லெஜர் போட்ட ப்ராப்ளம்க்கு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது நார்மலாக ட்ரான்சாக்ஷன் இருக்குது. அந்த ட்ரான்சாக்ஷனை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா ஜேர்னல் போஸ்ட் பண்ணுவாங்க. ஜேர்னல் முடித்து என்ன பண்ணுவாங்கன்னா லெஜர், அந்த ஜேர்னலை வச்சு லெஜர் போஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த லெஜரில் வர பேலன்ஸ் வச்சு தான் ட்ரையல் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா அக்யூரசி செக் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம சரியாக போஸ்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ட்ரையல் பேலன்ஸில் பார்த்திங்கன்னா டெபிட் கிரெடிட் ரெண்டுமே ஈக்குவலாக வரும். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம சரியாக போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை ஏதாவது மிஸ்ஸிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐதர் ஜேர்னல்லையோ இல்லை லெஜர்லேயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அதுக்காக தான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அக்யூரசியை செக் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் அண்ட் போஸ்ட் தேம் அண்ட் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ். அதாவது நம்ம ப்ரீவியஸாக 2 கிளாஸில் பார்த்த ப்ராப்ளமே தான். அதுக்கு ஜேர்னல்ஸ் உங்களுக்கு எப்படி போடணுன்றது தெரியும் அண்ட் லெஜரும் எப்படி போஸ்ட் பண்ணணுன்றதை பார்த்தீங்க. இப்போ அந்த லெஜரை வச்சு நான் உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் போட்டு காட்ட போகிறேன். எஸ், பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம போட்ட லெஜர். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம திரும்பவும் ஜேர்னல் போட்டு லெஜர் போடுறத விட ஏற்கனவே போட்ட ப்ராப்ளமை வச்சு உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட், இது கேபிட்டல் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, இப்போ கேஷில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கு அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். ஓகே, கேஷில் பேலன்சிங் ஃபிகர் நமக்கு இங்கே குறைஞ்சிருக்கு. அதை ப்ராட் டவுன் பண்ணது டெபிட் சைடு வந்திருக்கு இல்லையா? அப்போ இதை நம்ம டெபிட் பேலன்ஸ்னு சொல்லுவோம். அதனால் கேஷ்ன்னு சொல்லிட்டு 9615 டெபிட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். அண்ட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். பாருங்கள், பேலன்ஸ் ப்ராட் டவுன் எங்கே வந்திருக்கு, கிரெடிட் சைடு வந்திருக்கு. அப்போ இந்த 15,000 நம்ம கிரெடிட்டில் போட போகிறோம், கேபிட்டல். ஓகேவா? எஸ். இப்போ பர்ச்சேஸ் பாருங்கள் எங்கே வந்திருக்கு, டெபிட்டில் வந்திருக்கு. அப்போ இது டெபிட் பேலன்ஸ் 9000. பாருங்கள், பர்ச்சேஸ் 9000 டெபிட்டில் போட்டாச்சு. அடுத்து வேறு என்ன லெஜர் பார்க்கலாமா? பாருங்கள், சேல்ஸ் பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட்டில் வந்திருக்கா பேலன்ஸு 6150. அப்புறம் ஃபர்னிச்சர் எந்த பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ் 2400 டெபிட்டில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எஸ்என்கோ. இந்த எஸ்என்கோன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் கிரெடிட்டில் வாங்கியிருக்கோம். ஓகேவா? நமக்கு பர்ச்சேஸ் கிரெடிட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு அவங்க கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரெடிட்டார். ஓகே, ஏன்னா நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம். கடனுக்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு பேர் கிரெடிட்டார். ஓகே, நம்ம கடன் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் டெட்டார். புரிஞ்சுதா? நம்ம கடன் கொடுத்தோம் யாருக்காவது அப்படின்னா அவங்க நமக்கு டெட்டார். இப்போ இந்த எஸ்என்கோ கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் கிரெடிட்டில் பண்ணியிருக்கோம், கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த எஸ்என்கோன்றது நம்மளோட கிரெடிட்டார். அப்போ இது என்ன பேலன்ஸ் பாருங்கள், இது கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட்டார்ன்றது பாருங்கள், கிரெடிட்டார் 3000. புரிஞ்சுதா? எஸ்என்கோ அப்படின்னா நமக்கு கிரெடிட்டார் இங்கே. ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீஸ் அக்கௌண்ட். டி அக்கௌண்ட்லன்றது என்னது, நம்ம சேல் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டில் சேல் பண்ணால் நமக்கு அவங்க யாருன்னு சொன்னேன், டெட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம கடன் கொடுத்துருக்கோம் மாதிரி. அப்போ அது டெட்டார். பாருங்கள், டெட்டார் டெபிட் பேலன்ஸ் 2250 போட்டாச்சு. பாருங்கள், டெபிட்டில் இருக்கா, டெபிட்டில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சேலரி டெபிட் பேலன்ஸ் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 960. பாருங்கள், போட்டாச்சு. அப்புறம் கமிஷன் பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். ஏன்னா இது கமிஷன் ரிசீவ்டு. ஓகே, சேலரி பெய்டு, கமிஷன் ரிசீவ்டு. அதனால் நமக்கு இது கிரெடிட் பேலன்ஸ். பாருங்கள், போட்டாச்சு. முக்கியமாக இது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு லெஜர்லேருந்து பேலன்ஸை எடுத்து டெபிட்டில் இருந்தால் டெபிட்டில், கிரெடிட் பேலன்ஸாக இருந்தால் கிரெடிட்டில் போடுறோம் நம்ம. இது ஜென்ரலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அசெட் எல்லாமே டெபிட் பேலன்ஸாக இருக்கும். ஓகேவா? லயபிலிட்டி எல்லாமே கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும், சிம்பிளாக சொல்ல போனோன்னா. இப்போ கேஷ் அப்படின்னு பார்த்தா நமக்கு டெபிட் பேலன்ஸ் தான், ஏன்னா அசெட் கேஷ். கேபிட்டல்ன்றது லயபிலிட்டி, அதனால் அது கிரெடிட் பேலன்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் பேலன்ஸாக இருக்கும்.
இன்கம் எல்லாம் கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும். இப்போ சேலரி பெய்டு, அப்போ இது எக்ஸ்பென்சஸ் தான், அப்போ டெபிட் பேலன்ஸ். ஓகே, கமிஷன் ரிசீவ்ட்னா என்னது? இன்கம், அப்போ அது கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, இப்போ இந்த லெஜரில் பார்க்காமையே நம்ம இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும் அது என்ன பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு. பொதுவாக நம்ம லெஜர் ஓப்பன் பண்ணாலும் அது அந்த சைடு தான் வரும், பேலன்சிங் ஃபிகர் அப்படி தான் வரும். ஆனால் இதை பார்க்காமையே நம்ம சொல்லிடலாம் அசெட் எல்லாம் டெபிட் பேலன்ஸ், லயபிலிட்டி எல்லாம் கிரெடிட் பேலன்ஸ், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் பேலன்ஸ், இன்கம் எல்லாம் கிரெடிட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஜென்ரல் ரூல் தான் இது. எஸ், இப்போ பாருங்கள், ஃபர்னிச்சர்ன்றது அசெட், அதனால் டெபிட் பேலன்ஸாக இருக்குது. ஓகேவா? பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான், அதனால் இது என்னது? டெபிட் பேலன்ஸ். சேல்ஸ் பார்த்திங்கன்னா இன்கம், அதனால் கிரெடிட் பேலன்ஸாக இருக்குது. ஓகேவா? எஸ், இப்போ நம்ம ஆட் பண்ணுவோமா? 9,615 + 9,000 + 2,400 + 2,250 + 960. அதே மாதிரி இங்கே 15,000, 6,150, 3,075 ஆட் பண்ணிங்கன்னா சரியாக வந்துச்சு ரெண்டு டோட்டலும் அப்படின்னா நம்ம ரொம்ப சரியாக ஜேர்னலும் போட்டிருக்கோம், லெஜரும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், டோட்டல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா 24,225 வருது. அப்போ நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். இதில் ஒரு வேளை டேலி ஆகலை, பேலன்ஸ் வந்துச்சு, அதாவது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை டோட்டல் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் அக்யூரசி செக் பண்ணுறதுக்காக தான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேவா? இப்போ இந்த ட்ரையல் பேலன்ஸை வச்சு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுவாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஓகே, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட், ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இந்த ட்ரையல் பேலன்ஸை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எஸ், இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்த அதே ப்ராப்ளம் தான் லெஜர் வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க அக்யூரசி. எஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.